இரவும் பகலும் அதன் மேல தியானமாய் இருக்கிறீர்கள். आपके दिल में वचन, ஆண்டவருடைய உங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. मन में वचन, உங்க மனதில் அந்த வார்த்தைகள் आपकी இருக்குது. आत्मा में वचन, உங்களுடைய ஆத்மாவில் அந்த வார்த்தைகள் இருக்கு. आपकी क्रिया में वचन, உங்க செயல்கள் அது இருக்கிறது. आप जो आपके बोली में वचन, உங்களுடைய நீங்க சொல்றதுல அந்த வார்த்தைகள் இருக்கிறது. आपके मन में है इसलिए आपको सोच में भी वचन, நீ உங்க மனசுல இருக்கிறதுனால உங்க யோசனைகள் சிந்தனையிலையும் அப்படி இருக்கிறது. इसलिए आपका फ्रूट सही समय में आता है. அதனால நீங்க சரியான நேரத்தில் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவளா क्या இருக்கிறீங்க. बात कर रहे हैं? लीफ डस नॉट विदर. இது இரண்டாவதாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பது. इसके पत्ते कभी मुरझाते नहीं. எந்த மரத்தின் கிளைகள் இலைகள் எப்பொழுதும் முதிர்வதில்லை. इसको हम क्या बोल सकते हैं? इसको आना दूसरा इसको भाषा में இது அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, दूसरा शब्द में इसको हम बोल सकते हैं இதுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி जो சொல்லலாம்னா, हमेशा आनंद से जॉय से भरा रहता है, எப்பொழுதும் சந்தோஷமாய் நம்ம சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் போது कभी भी निराश नहीं होता है, எப்பவுமே அப்படி நிறைக்கப்பட்டவர்கள் அதை சோர்வுல வரமாட்டாங்க. कभी भी चिंता फिक्र कोई दबाता नहीं है, எந்த कष्टங்களோ எந்த இதுகளோ அதை அமுக்க முடியாது. हमेशा देखने से एवरग्रीन, எப்ப பார்த்தாலும் எவர் கிரீனாக இருப்பார்கள். wherever see. की आराधना कर सकें. ஆண்டவரை ஆராதனை பண்ணும்படியாக நம்ம விசேஷித்த விதமாக இன்று மாலை கூடியிருக்கிறோம். हम लोग विशेष दिन में आए हैं कि हम परमेश्वर की आराधना कर सके. ரொம்ப சிறப்பான நாள்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக. आज हम लोग थोड़ा सा परमेश्वर के वचन से थोड़ी देर हम लोग मनन करेंगे. ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரம் தியானிப்போமாக. परमेश्वर के वचन आज हमसे क्या बातचीत करता है, क्या बातचीत करने के लिए चाहता है परमेश्वर. ஆண்டவருடைய வார்த்தை என்ன இதோட நம்மளோடு இடைபடுகிறது அப்படி என்பதை பார்ப்போம். परमेश्वर आपसे और हमसे बातचीत करने पाए. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோடு உங்களோடு கூட பேசுவாராக. भजन संहिता उसका 1 में लिखा है, संगीतम 1 எழுதப்பட்டு இருக்கிறது. धन्य है वह पुरुष जो दुष्टों की युक्ति पर नहीं चलता. कौन सा संगीतம் 1:1 சொல்லி இருக்குது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். धन्य है वह पुरुष जो दुष्टों की युक्ति पर नहीं चलता. நன்றி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருப்பதற்கு. पापियों की मार्ग में खड़ा होता, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ना तो ठट्ठा करने वाली की मंडली में बैठता है, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். दूसरा पद में कहता है, இரண்டாவது வசனம் என்ன சொல்கிறது? परंतु கர்த்தருடைய வேதத்தில் वह பிரியமாயிருந்து यहोवा की व्यवस्था को रात दिन ध्यान करता है. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். इस वचन में एक खास व्यक्ति के बारे में दर्शाया गया है. இந்த இரண்டாவது வசனம் முக்கியமா ரொம்ப ஆவலோடு இருக்கிற ஒரு மனிதரை குறித்து குறிக்கிறது. व्यक्ति है, அது அந்த மனுஷன் वो खास व्यक्ति है, அது ரொம்ப முக்கியமான ஆளு, वो विशेष व्यक्ति है, அது ரொம்ப சிறப்பானவர். वो कभी भी पाप नहीं करता है, எப்பொழுதும் பாவம் செய்ய மாட்டார், वो कभी भी बुराई नहीं करता है, யாருக்குமே இது துரோகம் பண்ண மாட்டாரு. ஆனால் परमेश्वर के वचन को रात दिन ध्यान करते रहता है. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறார். परमेश्वर के वचन को रात दिन ध्यान करता है. ஆண்டவருடைய வசனத்தை குறித்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறார். उसका रिजल्ट क्या है? அதோட விளைவு என்ன? उसका रिवॉर्ड क्या है? அதனால என்ன நமக்கு கிடைக்கிறது? वचन 3 में पढ़ेंगे. மூணாவது வார்த்தை படிப்போம். तमिल में पढ़िए. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். यहाँ पे हम देखते हैं खास तौर से 3 रिवॉर्ड उनको मिल रहा है. वो पर्सन जो
जो रात दिन परमेश्वर के वचन के ऊपर ध्यान किया करता है। சங்கீதம் 1:3 படி 3 ஆசீர்வாதங்கள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. उसको एक पोस्टिंग भी मिलता है, அதுல ஒரு கேள்வியும் வருகிறது. एक नहीं पोस्टिंग भी मिलता है, அதுல ஒரு நல்ல பதவியும் கிடைக்கிறது. उसको पदवी क्या मिलता है? அதோட பதவி என்ன அப்படின்னா प्लांटेड बाय स्ट्रीम वाटर, அதாவது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு प्लांटेड बाय स्ट्रीम वाटर, तीन में है ஓய் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு हाँ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அதாவது தண்ணியோரமா நடப்படுகிற செடியை போல. ध्यान से समझना है, அதை ரொம்ப நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். एक व्यक्ति है, ஒரு மனிதன் ना तो पापियों के साथ खड़ा होता है, அது பாவங்க செய்யறோட இருக்க மாட்டாரு, ना तो उसके मार्ग में चलता है, இல்ல பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார ना மாட்டாங்க, तो उसके साथ बैठता है, அவங்க கூட உட்காருவதும் இல்லை. परंतु ஆனால் यहोवा की ஆண்டவருடைய வேதத்தின்படி परमेश्वर के वचन के ऊपर रात दिन ध्यान करता है। ஆண்டவருடைய வேதத்தை இரவும் பகலுமாய் தியானம் செய்கிறவராய் இருக்கிறார். उसके अंदर में, उसके दिल में, उसके मन में, उसकी आत्मा में पूरा पूरा परमेश्वर का वचन भरा हुआ है। இதனால என்ன அறிகிறோம்னா அவருடைய இருதயத்துல மனசுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய வேதத்தை மாற்றும்படியான தியான மாற்றம் இருக்கிறது. वो पूरा भरा हुआ है उसके अंदर में वचन से, परमेश्वर के वचन से, परमेश्वर की आत्मा से। ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் அவருடைய ஆத்மாவால நிரப்பப்பட்டு இருக்கிறார். उसके अंदर में वचन से भरा हुआ है, इसलिए वो वचन के ऊपर ध्यान करता है. அவருடைய இருதயம் ஃபுல்லா வார்த்தைகளினால் நிரம்பி இருக்கிறதுனால அதை பற்றியே அவர் தியானித்துக் கொண்டு இருக்கிறார். अगर उसको कोई बोल भी रहा है चलो ना फलाना को कोई बुराई करना है वो व्यक्ति को, लेकिन वो बोलता है नहीं, அவரை குறித்து யார் இந்த மாதிரி தவற அவங்களுக்கு விரோதமா செயல்பட நினைச்சா கூட அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். अगर उसको मौका भी मिलता है कि मेरे दुश्मन को हम बुराई करें तो बोलता है नहीं, அதாவது நம்மளுடைய விரோதிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கிடையாது, அப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லுது. अगर उसके आंखों के सामने पाप करने की भी मौका आता है लेकिन बोलता है नहीं, அவருடைய கண்களுக்கு முன்பாக தவறு செய்ய ஏதுக்கள் இருந்தாலும் முடியாது அப்படின்ற क्या बोलता है, என்ன சொல்லுகிறார்? वो क्या करता भी है, அவர் என்ன செய்கிறார் என்றால் बोलता भी है करता भी है, என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்கிறார். के वचन के ऊपर रात दिन ध्यान करता है, ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலுமாய் தியானித்துக் கொண்டு இருக்கிறார். इसलिए बोलता है उसका रिवार्ड क्या मिलता है, प्लांटेड बाय स्ट्रीम वाटर. அதனால அவருக்கு கிடைக்கும் பலன் என்னன்னா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு நிலைமை. बहती नदी के किनारे लगाया गया वृक्ष के समान है. ஓடுகிற நதியின் ஓரத்தில் நடப்பட்ட வேரை போல செடியை போல இருக்கிறார். उसका जीवन जो व्यक्ति परमेश्वर के वचन के ऊपर ध्यान करता है, उसका जीवन जो नदी बह रहा है उसके बगल में जो वृक्ष लगाया जाता है उसके समान है. அவருடைய ஜீவன் எப்படி இருக்குன்னா ஓடுகிற தண்ணி ஓடுற நதியின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறது. उसके जीवन में कैरेक्टर क्या है, कैरेक्टरिस्टिक क्या पाया जाता है उसके जीवन में, அவருடைய ஜீவன் அவருடைய வாழ்க்கையில் அதனால என்ன அவருடைய कैरेक्टर இருக்குதுன்னா भी बोल सकते हैं या तो परमेश्वर की तरफ से खास विशेष आशीष बोल सकते हैं. அது கேரக்டர்னு சொல்லலாம், இல்ல ஆண்டவருடைய விசேஷித்தமான பாதுகாப்பு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். क्या बोल रहा है वहाँ पे, ये उसको पहला जो आशीष मिल रहा है वो अपने ऋतु में फलता है. அதாவது அதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்குன்னா தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தருகிறவராய் இருக்கிறது. yields fruit in season. அதாவது அந்த காலத்துல கனி கொடுக்கிற மரம் இது போல மரம் போல वो अपने ऋतु में फलता है. அவருடைய அந்த காலத்துல கனி தருகிறவராய் இருக்கிறார். दूसरा क्या बोलता है, leaf does not wither. அதாவது இலையுதிரா மரத்தை போல இருப்பதாக சொல்லப்பட்டு कभी मुरझाते नहीं. அவருடைய அந்த இலைகள் அவருடைய வாழ்க்கையோட அந்த இது என்னைக்குமே முறிவதில்லை, மடிகிறதில்லை. बहुत बहुत इम्पोर्टेंट फाइनली में क्या बोलता है, व्हाटएवर डस्ट
prosper. அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனோட பலன் அவர் என்ன செய்கிறாரோ அதெல்லாம் வாய்க்கும். Whatever he does, it prosper. அவர் என்ன செய்தாலும் செய்வது எல்லாம் வாய்க்கும். परमेश्वर के बच्चों, ஆண்டவருடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे बच्चों, ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளே, आज हम लोग एक व्यक्ति के बारे में पढ़ रहे हैं जिनके जीवन ऐसा जीवन हो गया वो कभी भी उनका पत्ता मुरझाता नहीं. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மனிதரை பற்றி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல. हम उसके बारे में कुछ बोलने के लिए चाहते हैं कि जो अपने ऋतु में फलता है, इसका मतलब क्या होता है? தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறத பற்றியான ஒரு தியானிப்போம். सही समय पे, सही समय, इसका अर्थ होता है सही समय पे मसीही जीवन, आत्मिक जीवन या दुनिया में एक वर्चुअल लाइफ को प्रकट करता है. அதாவது சரியான நேரத்தில் ஆண்டவருடைய ஆத்மாவினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதாக அது இருக்கிறது. वो क्या है? देखिए, उसके अंदर में वचन आ गया, इसलिए अभी वो फ्रूट आ रहा है उसके अंदर से. அவருக்குள்ள வேத வசனங்கள் நிறைந்திருப்பதனால் அவர் கனி தருகிறவராய் இருக்கிறார். वो आशीष ना, फ्रूट गिविंग फ्रूट इज नॉट ओनली फॉर सेल्फ, इट्स फॉर अदर्स. இது கனி கொடுக்கிறது அப்படிங்கிறது தனக்கு மட்டும் அல்ல, மற்றவர்களுக்காகவும் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. आत्मा को फल को हम लोग देखेंगे तो क्या क्या है? ஆத்மாவோட அந்த கனி கொடுக்கிறதுனா என்ன? प्रेम, आनंद, அந்த நம்ம கலாத்தியர்ல சொல்லப்பட்டு இருக்கிற गलातियों 5:22-23 में लिखा है प्रेम, आनंद, शांति, धीरज, कृपा, भलाई, विश्वास और नम्रता और संयम. गलातियों 5:22 5:22-23. एक मिनट. கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவியின் கனியை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள். ये देखिए इसका फ्रूट कैसे आ रहा है? सही समय पे. இதோட பலன் என்ன? அது சரியான நேரத்தில் கனி தருவதாக இருக்கிறது. सही समय पे वो दिखला रहा है मेरे अंदर में मसीह है. சரியான நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். मेरे अंदर में परमेश्वर का प्रेम है. ஆண்டவரை பற்றின அன்பு, தேவ அன்பு என்னிடத்தில் இருக்கிறது. उसमें उस फ्रूट में आया है पहला ये एक जॉय आया है. सेकंड में प्रेम, आनंद. पहला முதலாவது அன்பு, இரண்டாவது சந்தோஷம். दूसरा क्या है? जॉय. அதாவது ஜாய், சந்தோஷம் है ना. दूसरा अंदर में जॉय आया है. அதாவது உள்ளம் அகம் மகிழுதுன்னு சொல்றது. உள்ளம் பூராமே சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. इधर भी जाता है तो दिखता है मेरे अंदर में जॉय है. எங்க போனாலும் அவருடைய முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது. अगर किसी का मन दुखी है, யாருடைய மனம் அப்படி சோர்ந்து அப்படி இருந்ததுன்னா, टूटा हुआ है, உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும், किसी का मन निराशा है, ரொம்ப சோர்ந்து போய் இதுல இருக்கிற மனமோட ये जो वचन के ऊपर ध्यान करने वाला व्यक्ति है, இந்த வேத வசனத்தை, நம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷர்கள், जब वो टूटा हुआ व्यक्ति के सामने जाता है तो உடைக்கப்பட்ட இருதயத்திற்கு மத்தியில போகும்போது वो व्यक्ति देख करके इनको खुशी हो जाता, आनंद हो जाता है. அந்த உடைக்கப்பட்ட மனதில் உள்ளவர்கள் கூட இவரை பார்த்த உடனே சந்தோஷத்தினால் களி கூறுவார்கள். है ना. तो परमेश्वर का वचन से जो भरा हुआ व्यक्ति है आपको देख करके आनंदित हो जाएगा. जिस वक्त में व्यक्ति टूटा हुआ रहेगा, दुखित रहेगा, लेकिन जब आपको देखेगा आनंदित हो जाएगा. ஆண்டவருடைய வசனத்தில் நிரப்பப்பட்டவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் சோர்ந்து போய் கவலையோடு, உடைக்கப்பட்டவங்க இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாரும் மத்தியிலையும் சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வரும். आपको परमेश्वर वो फ्रूट बनाया है जो आपको अगर देखता है दुखी लोग, उस समय में खुशी हो जाता है, आनंदित हो जाता है. உங்களையும் ஆண்டவர் அப்படித்தான் விரும்புகிறார். உங்களை பார்க்கும்போது நொடிக்கப்பட்டவர்கள், இருதயம் அந்த மாதிரி பலவீனப்பட்டவங்களும் உங்களை பார்க்கும்போது சந்தோஷம் அடையமாக இருக்க வேண்டும். It's a fruit in season. அது தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பதாக இருக்கிறது. It's a fruit in season. அதாவது அந்த காலத்தில், it means in right time, அதாவது சரியான நேரத்தில், where we need, where people need, where world need, you are giving the fruit.
உலகம் world. இந்த உலகம் மக்கள் எல்லாம் தேவும்போது நீங்கள் அதற்கு கனி தருகிறவர்களாக இருக்கிறீங்க. वर्ल्ड में चिंता करता है अपने आप को कैसे शांति मिलेगा, कैसे आनंद मिलेगा, कैसे धन मिलेगा, संपत्ति मिलेगा, लेकिन परमेश्वर कहता है ये ना तुम्हारे लिए ही आशीष है, दूसरों के लिए तुम्हारा आशीष है. அதாவது உலக மக்கள் எல்லாம் அந்த உலக பிரகாரமான காரியங்களை சிந்திச்சுட்டு எனக்கு என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்குமா, பொருளாதாரம் கிடைக்குமா இப்படி நினைக்கிற ஆண்டவர் உங்களை அதுக்கு கனி தருகிறவர்களாய் ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துவார். மறந்துடாதீங்க. நீங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. You are giving fruit, you are yielding fruit in season, in right time. நீங்க சரியான நேரத்தில் தகுந்த காலத்தில் கனி தருகிறவர்களாய் இருக்கிறீர்கள். बहुत छोटा लड़का, ரொம்ப சின்ன பையன், वो किसी के हाथ वो अपने भाई के द्वारा बेच दिया गया. அண்ணன் மூலியமாக விற்கப்பட்ட, वो बोल रहा था भैया मुझे मत बेचो, என்னை வித்துறாதீங்க அப்படின்னு, मुझे ताड़ना मत दो, என்னை யாருக்கும் விலையா விற்றாத. लेकिन सारे भाई लोग बेच दिया, எல்லாரும் சேர்ந்து அவரை விற்று போட்டார்கள். लेकिन उसके अंदर में यहोवा का वचन, यहोवा का भय था. அந்த சின்ன பையனோட இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் அது திடமாய் பதிக்கப்பட்டிருந்தது. वहां जाने के बाद भी दुख तकलीफ हो रहा है, जहां बेचा गया था वहां जाने के बाद भी दुख तकलीफ हो रहा है. அந்த பையன் எங்க விற்கப்பட்டாரோ அங்க போனாலும் அவருக்கு பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைகள். जो राजा था उस देश का, ஒரு அந்த நாட்டின் ராஜா, जब वो स्वप्न देखा तो बेचैन हो गया. அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை கண்டு ராஜா மிகவும் கலங்கி நின்றார். बाइबल में लिखा है वो स्वप्न देखने के बाद फिरौन राजा व्याकुल हो गया. அந்த நம்ம பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறது, பார்வோன் அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கி விட்டார் என்று. व्याकुल हो गया अंदर से, அதாவது மனம் சஞ்சலப்பட்டு விட்டது. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு கூட்டிட்டு வாங்க, யாருக்கு தெரியுமா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. அந்த தேசமே ஃபெயில் ஆயிடுச்சு அவருக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்துவதில். யார் விற்கப்பட்டு அடிமையில் இருந்தாரோ, जिसको बिना पाप किए दंड दिया गया था, ஒரு பாவமும் செய்யாமல் தண்டிக்கப்பட்ட அந்த பையன் राजा के सामने जाता है, पूरा स्वप्न भी बताता है, स्वप्न का अर्थ भी बता देता है. அந்த பையன் நேராக ராஜாவுக்கு முன்பாக சென்று அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். राजा के दिल में खुशी हो गया, அந்த ராஜாவுடைய மனம் சந்தோஷமான, शांति हो गया, சமாதானம் வந்துருச்சு. सोचिए अगर सही समय पे यूसुफ जोसेफ मिस्र में नहीं होता तो क्या होता उस मिस्र देश को. அதாவது அந்த நேரத்தில் யோசேப்பு அந்த நாட்டில் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. समय में बोलता है, जब सपने का अर्थ बता दिया, बोलता है कौन होगा मेरे लिए दूसरा तुम्हारे समान, तू ही बन प्रधानमंत्री. அந்த நேரத்தில் ராஜா சொன்ன ஒரே வார்த்தை, இந்த நாட்டுக்கு உன்னை தவிர வேற யாரு பிரதம மந்திரிக்கு சரியான ஆளாக இருக்க முடியும் என்று. तुम ही होगा बेटा, तुम ही प्रधानमंत्री बनो, समय आ गया है. நீயே இந்த நாட்டின் பிரதம மந்திரி வந்துவிட்டு அதற்கான நேரம் வாய்த்து விட்டது என்று. पूरे मिस्र देश को बचाना है भाई, இந்த தேசத்தையே நீ தான் பாதுகாக்கணும். ना केवल मिस्र को बचाना है भाई, நீ எங்களை மாத்திரம் அல்ல दूसरों देश को भी बचाना है, மற்ற நாடுகளையும் பாதுகாக்கணும். आपको खुद मालूम है कि अकाल पड़ने जा रहा है, फेमाइन आने जा रहा है. அதாவது நீ இந்த எதிர்காலத்தை குறித்தான தரிசனங்கள் உனக்கு இருக்கிறது, என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது. आपको पता है, உங்களுக்கு தெரியுமா? आपको खुद नहीं पता है कि आप कितने देशों के लिए, कितने लोगों के लिए जीवन का बचाने का आप कारण होंगे. அதாவது உங்களுக்கு தெரியாது, உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அனாதி நோக்கம், திட்டம், உங்களால் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக பல நாடுகளில் பல தேசங்கள் அவர் நிர்ணயித்து வச்சிருக்கிறார். Because you are planted by stream water. ஏன்னா நீங்க கர்த்தரால் அந்த நீர்க்கால்கள் ஓரப்ப நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறீர்கள். लिखा है, எழுதி இருக்கிறது, पूरा मिस्र में अकाल पड़ गया, पूरा मिस्र देश, इजिप्ट में, पूरा எகிப்துல, पूरा इजिप्ट देश में अकाल पड़ गया. எகிப்து பூரா வறண்டுருச்சு, வறட்சி வந்துடுச்சு. पड़ गया, खाने के लिए नहीं रहा, அங்க சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. इंग्लिश
में लिखा है पूरे रीजन में भी पढ़ा, लेकिन हिंदी में लिखा है पूरा दुनिया में अकाल पड़ गया। அதாவது இங்கிலீஷ் பைபிளில் எகிப்து மட்டும் அந்த எகிப்து ரீஜன் எழுதியிருக்கிறது, ஆனால் இந்தியில் பூரா உலகம் முழுவதுமாக அந்த வறட்சி வந்து விட்டது என்று. खाने के लिए नहीं था, சாப்பிட ஒன்றும் இல்லை, खाने के लिए नहीं था, सब खरीद के लेके आ रहा, खरीदने के लिए आ रहा यूसुफ के पास में। எல்லாம் அந்த யோசேப்பை நோக்கி வருகிறார்கள், எங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுங்க என்று வாங்குறது. पैसा से खरीदा पहले, முதல்ல பைசா கொடுத்து வாங்கினாங்க, पैसा खत्म, பைசா முடிஞ்சு போச்சு. फिर जानवर देख करके खरीदने लगा, விலங்குகளை அதுக்கு ஈடாக கொடுத்து வாங்கினாங்க, जानवर एनिमल्स देख करके खरीदने लगा, விலங்குகளை கொடுத்து அவங்க வாங்கினாங்க. अभी वो भी खत्म, அப்போ விலங்குகளும் முடிஞ்சிருச்சு, जमीन बच रहा है, இப்போ இடம் தான் இருக்கிறது, खुद बच रहा है, अपना शरीर बच रहा है, இப்போ அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. जमीन भी बेच रहा है, அந்த இடங்களை வித்து கொண்டு வராங்க, खुद को बेच रहा है। இப்போ இண்டிவிஜுவலே விற்கிறாங்க. अगर यूसुफ नहीं होता सही समय में तो फ्रूट कहाँ मिलता भैया? அந்த நேரத்தில் யோசேப்பு மட்டும் அங்கே இல்லைன்னா எப்படி அது கனி கொடுக்கிறதா இருப்பாங்க? आपको परमेश्वर सही समय पे फलने के लिए तैयार करता है। ஆண்டவர் உங்களை சரியான நேரத்தில் கனி கொடுக்கும்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको सही समय पे फ्रूट देने वाला बनाने पाए। ஆண்டவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் கனிதர்களாய் மாற்றுவார்களாக. दूसरा में क्या कहता है? लीफ डस नॉट विदर। அதாவது இரண்டாவது எழுத சொல்லியிருக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா இலையுதிரா மரத்தை போல இருக்கிறார். लीफ डस नॉट विदर, அதான் இலையுதிரா மரம், उसके पत्ते कभी मुरझाते नहीं, यानी हमेशा हरा भरा रहते हैं। அந்த மரத்தின் கிளைகள் உதிர்வதில்லை, அது எப்பொழுதும் பசுமையாய் செழிப்பாய் இருக்கிறது. परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. जिसके पत्ते कभी मुरझाते नहीं, இலை உதிரா மரத்தை போல இருக்கிற சம்பவம். जिसके पत्ते कभी मुरझाते नहीं, எந்த காலத்திலும் இலையுதிரா இருக்கிற மரத்தை போல. आपको पता है क्यों? இது ஏன் அப்படின்னு தெரியுமா? आपको पता है क्यों? ஏன் தெரியுமா? आप परमेश्वर के वचन को पढ़ते हैं, रात दिन मनन करते हैं, अपने जीवन में रखते हैं। நீங்க ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறீர்கள், இரவும் பகலும் அதன் மேல தியானமாய் இருக்கிறீர்கள். आपके दिल में वचन, உங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கிறது, मन में वचन, உங்க மனதில் அந்த வார்த்தைகள் आपकी இருக்குது, आत्मा में वचन, உங்களுடைய ஆத்மாவில் அந்த வார்த்தைகள் இருக்கு, आपकी क्रिया, உங்க யோசனைகள் சிந்தனையிலையும் அப்படி இருக்கிறது. इसलिए आपका फ्रूट सही समय में आता है। அதனால நீங்க சரியான நேரத்தில் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவளா क्या இருக்கிறீங்க. बात कर रहे हैं? लीफ डस नॉट विदर। இது இரண்டாவதாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பது. इसके पत्ते कभी मुरझाते नहीं। எந்த மரத்தின் இலைகள் எப்பொழுதும் முதிர்வதில்லை. इसको हम क्या बोल सकते हैं? इसको आना दूसरा इसको भाषा में இது அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, दूसरा शब्द में इसको हम बोल सकते हैं, இதுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்னா, हमेशा आनंद से जॉय से भरा रहता है, எப்பொழுதும் சந்தோஷமாய் நம்ம சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் போது कभी भी निराश नहीं होता है, எப்பவுமே அப்படி நிறைக்கப்பட்டவர்கள் அதை சோர்வுல வர மாட்டாங்க, कभी भी चिंता फिक्र कोई दबाता नहीं है, எந்த கஷ்டங்களோ எந்த இதுகளும் அதை அமுக்க முடியாது, हमेशा देखने से एवरग्रीन, எப்ப பார்த்தாலும் எவர் கிரீனாக இருப்பார்கள், wherever see evergreen, எங்க எப்பொழுது பார்த்தாலும் எவர் கிரீனாக இருப்பார்கள். no one wants to dry or wither a plant, everyone wants to be green. யாருமே பசுமையா இருக்க தான் விரும்புவாங்க, வறண்டு அந்த இலையுதிர் இருக்கிறத யாருமே விரும்புவதில்லை. People will think, if I want to go tour somewhere, we will think where is very greening place. எப்பவுமே மனிதர்களோட யோசனைகள் எப்படி இருக்குன்னா, எங்க பசுமையா இருக்கோ அங்க போகலாம் அப்படின்றது, we will go that particular place, அந்த இடத்துக்கு போகணும். and if we see some plant which is very much green, ரொம்ப பசுமையா இருக்கிற செடியை பார்த்தாலே very nicely we will stand there and we will click the selfie and photo. அந்த மாதிரி பசுமையான புல்வெளிகளை பார்க்கும்போது அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நாமளே செல்ஃபி எடுக்க முயற்சிப்போம். Because it's a green. ஏனென்றால் அது ஒரு பசுமையானது. I want to decorate our face. We want to decorate our face with that green. நம்ம முகத்தை அந்த மாதிரி பசுமையால அப்படியே டெக்கரேட் பண்ணணும்னு விரும்புவோம். जब आपको कोई भी देखता है तो आपका दिल, आपका जीवन, आपकी चेहरा हमेशा
हंसता हुआ, खिलता हुआ। உங்களை யாரும் பார்க்கும்போது உங்களுடைய இருதயம் முகம் வாடி அப்படி அல்ல, சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் எல்லாம் விரும்புவாங்க. So grinning is a indication or a symbol of the growing in the Lord. ग्रीन है ना, हरा जो है ना इंडिकेट करता है कि हम लोग प्रभु में बढ़ रहे हैं, हम लोग जीवन में बढ़ रहे हैं। கிரீன் அதாவது பசுமை, அது எப்படி அப்படின்னா நம்ம ஆண்டவர் மேலே அதிகமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், உள்ளான ஆத்மா புதுப்பிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. So leaf does not wither, that means filled with joy. அதாவது இலையுதிரா இருக்கிறது அப்படின்னா மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். Special food was provided for the 4 children of God. Special food was provided for Daniel, Shadrach, Meshach and Abednego. இந்த 4 பேருக்கும் அவர் ஸ்பெஷலாக இது கொடுத்தாங்க. These 4 said, no, I don't want a special food. அந்த ஸ்பெஷலான சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம்ட்டாங்க. I want only kanji சாப்பாடு. நான் ஒன்லி சிம்பிளான சாப்பாடை விரும்புகிறேன். हिंदी में पक्का लिखा है कंजी माड़ भात. ஹிந்தியில எழுதப்பட்டிருக்கு கஞ்சி குடிக்கிறது. நம்ம ஊர்ல साग भात, அதுல வந்து கேப்பையும் சொல்லி இருக்காங்க. मुझे टेस्ट कर लो, टेस्ट मी, गिव मी जस्ट फ्यू डेज एंड टेस्ट मी. இதை வந்து கொடுங்க, எனக்கு டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. कुछ दिन इन लोग को खिलाया बस माड़ भात साग. இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்ச நாள் அந்த கஞ்சிக்கெல்லாம் கொடுத்தாங்க. जब राजा के सामने चारों को लेके जा रहा है, இந்த 4 பேரையும் ஆண்டவர் ராஜாவுக்கு முன்னால அழைத்து போகும்போது लिखा है इन लोग का चेहरा चमक रहा था. என்ன எழுதி இருக்கு அப்படின்னா இந்த 4 பேரோட முகம் மிகவும் பளிச்சுன்னு அப்படியே பிரகாசமாய் இருக்கிறதை கண்டார்கள். का चेहरा चमक रहा था. இந்த 4 பேரோட முகம் பிரகாசமாய் இருந்தது. हालेलुया, 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 हालेलुया. हम लोग चेहरा चमकाने के लिए कितना उपाय करते हैं. நம்ம முகம் பளபளக்கிறதுக்காக என்னென்னலாம் பயன்படுத்துவோம். अभी देखिएगा तो सारे लोग कितना भी व्हाइट रहेगा, कितना भी फेयर रहेगा, तो वो ब्यूटी पार्लर, वो क्रीम बहुत कुछ करता है चेहरा को चमकाने के लिए. அதாவது முகத்தை பளபளக்கிறதுக்கு இந்த நாட்களில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம். அது சிவப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, அந்த கிரீமு இந்த கிரீமுன்னு அதை நிறைய முயற்சி எடுக்கிறோம் அதற்காக. चेहरा को देखते हैं मिरर में, கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது चेहरा देखने के बाद सुंदर लगता है तो खुशी हो गया. அந்த முகத்தை பார்க்கும்போது ரொம்ப அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வரும். मेरा चेहरा सुंदर है, ஆஹா என் முகம் ரொம்ப அழகா இருக்கு, खुशी दिखता है, அதுல சந்தோஷம் தெரியும். लेकिन ஆனால் परमेश्वर के वचन के ऊपर ध्यान देने वाला कोई क्रीम नहीं, ऑटोमेटिक उसका नेचुरल क्रीम, हेवनली क्रीम होता है, वो परमेश्वर का प्रेजेंस है. அது ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவங்களுக்கு மற்ற எந்த கிரிமினாலும் அழகு வருவது அல்ல. அவர் நேச்சுரலாக கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற அதை தியானிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய முகம் ஆட்டோமேட்டிக்காக பளபளக்கா மினுமினுப்பாக இருக்கும், பிரகாசிக்கும். उसका चेहरा परमेश्वर की उपस्थिति से भरा हुआ चमकता हुआ है. ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நம் முகத்தை வெளிச்சமாக்குகிறார் என்று சொல்லியிருக்கு. அதன்படி அவருடைய முக பிரகாசம் நம்ம முகத்தில் வெளிப்படும். Leaf does not wither, that means we do not lose our joy. அதனால இலை உதிர்கிறது வந்து நம்மளோட சந்தோஷத்தை எப்பொழுதும் நம்ம இழந்து விடக்கூடாது. हालेलुया, 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 हालेलुया. तीसरा क्या बोलता है? whatever does prosper. மூன்றாவதாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். whatever does prosper, அது செய்வது எல்லாம் வாய்க்கும். it means successful in everything. இதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா இடத்திலும் வெற்றியான வாழ்க்கை. successful victory in everything. ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி அவருக்கு காணப்படுகிறது. What everything means don't add any bad thing. இதுல வந்து தவறான காரியங்கள் அது கூட சேர்த்திடக்கூடாது. everything means every good thing. அதாவது எல்லாம் அப்படிங்கிறது வந்து எல்லா நன்மையான காரியங்கள், நன்மையான கிரியைகள். every good thing which brings glory to God and blessing to your life. நன்மையானது எல்லாமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம வாழ்க்கையில நடந்தே இருக்கிறது. परमेश्वर का वचन का ध्यान करने वाले के अंदर में एक ऑटोमेटिक पावर, ऑटोमेटिक एक विजडम होता है जो सक्सेस होता है एवरीथिंग में.
ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து இந்த மாதிரி இரவும் பகலும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சக்தி, ஒரு பவர் கிடைக்கிறது. तो परमेश्वर के वचन को जो ध्यान करता है उसके अंदर में एक ऑटोमेटिक एक पावर आ गया है, एक विजडम आ गया है जिसके द्वारा सब कुछ सक्सेस होता है. फेलियर, देयर इज नो फेलियर. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி நாம் முழு மனதோடு தியானிக்கும் போது நமக்கு அவருடைய அந்த ஆற்றல் கிடைக்கிறது. அதனால் செய்வது எல்லாமே சரியாக இருக்கிறது. அதில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். परमेश्वर के बच्चों, ஆண்டவருடைய பிள்ளைகளே, परमेश्वर के आशीषित लोगों, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, परमेश्वर के प्यारे लोगों, ஆண்டவருடைய அன்புக்குரியவர்களே, you are planted by stream water. நீங்க நீர்க்கால்கள் ஓரமாய் You நடப்பட்டவர்கள். are planted by stream water. நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் You are நடப்பட்டீர்கள். yielding the fruit in season. நீங்கள் சரியான தன் காலத்தில் Your தன் கனியை leaf கொடுத்தீர்கள். does not wither. நீங்க இலையுதிரா மரத்தை போல இருப்பீர்கள். Whatever you does prosper. நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். Because power of God. ஏன்னா ஆண்டவருடைய அந்த வல்லமை உங்களோடு இருக்கு. Grace of God. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு You இருக்கிறது. know the situation of the world, what is happening in this world. நீங்க இந்த உலகத்தோட சூழ்நிலையில பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Lakhs of the people, they left this world even they wanted to live in this world. லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழணும்னு விரும்பியும் வாழ முடியாம போய்விட்டது. Not only that, still lakhs of the people are suffering. They are crying. They are not able to live safely in this world. லட்சக்கணக்கான மக்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். வாழ முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. But in this situation God says to you, இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது my என்ன? child of God, என்னுடைய பிள்ளைகளே, my child, என்னுடைய பிள்ளைகள் நீங்கள், my anointed one, நீங்க என்னால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், my called one, my called one, நான் என்னால் அழைக்கப்பட்டவர்கள். you are planted by stream water. நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறீர்கள். Yields fruit in season. நீங்கள் சரியான நேரத்தில் கனி கொடுப்பீர்கள். Your leaf does not wither. இலையுதிரா மரத்தை போல Your இருப்பீர்கள். joy never goes. உங்க சந்தோஷம் எப்பொழுதும் குறையாது. Your joy never goes down. உங்களுடைய சந்தோஷம் எப்பொழுதும் குறையாது. No discouragement. कोई डिस्करेजमेंट, कोई निराशा नहीं, कोई हताशा नहीं, எந்தவித துக்கமோ இது சோர்வோ பலவீனங்களோ இல்லை. कुछ भी नहीं, எதுவுமே கிடையாது. क्योंकि परमेश्वर का वचन आपके अंदर में है. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் இருக்கிறது. काम सफल होते हैं. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do prosper. செய்வது எல்லாமே வாய்க்கும். परमेश्वर आपको आज ये कहता है, இன்று ஆண்டவர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ये बैड क्रिटिकल कंडीशन में अपनी कदम को आगे बढ़ाओ. காலகட்டங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்க முற்படும்போது दानियल को बेचारा को मांद में डाल दिया था. தானியேலை சிங்க குகையில போட்டது தெரியும். डलवाया था, वो सोच रहा था अब तो मर जाएगा. யாரு தள்ளினாங்களோ அவங்க நினைச்சாங்க இவர் செத்து போயிடுவார்னு. लेकिन दानियल निकलने के बाद बोलता परमेश्वर ने मुझे बचाया. ஏன்னா தானியேல் வெளியே வந்தப்ப சொன்னது ஆண்டவர் என்னை மீட்டாருன்னு, சிங்க பாக்கவிலிருந்து மீட்டெடுத்தாருன்னு, जीवते परमेश्वर ने मुझे बचाया, ஜீவனுள்ள தேவன் என்னை பாதுகாத்தாருன்னு. हालेलुया, हालेलुया. उसका मिनिस्ट्री था कि परमेश्वर को बेबीलोन में प्रकट कर रिवील कर रहा है कि यहोवा इज ओनली गॉड. वो सक्सेस हुआ. பாபிலோனில் ஆண்டு யெகோவா தான் தெய்வம், வேற ஒரு தெய்வம் இல்லை என்று அவர் அறிவிக்க முற்பட்டது அங்கு நிறைவேறியது. उसके अंदर उसके हार्ट में भरा हुआ था ओनली यहोवा इज गॉड. लेट बेबीलोनियन नो that Jehovah is a God. He was successful. அவர் இருதயம் முழுவதுமாய் யெகோவா தேவன் ஒருவரே தேவன், கர்த்தரே தேவன், வேறொரு தெய்வம் இல்லை என்று நிரூபிக்கும்படியாக அதை நடப்பித்தார். So he was successful. அதனால் அவர் வெற்றி பெற்றார். He was prospered. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ये जैकब को मिस्र इजिप्ट देश में गया, इतना फ्रूटफुल होने लगा कि मिस्री लोग डर गया. जैकब पहले गया ना, जैकब के बाद जोसेफ गया ना. अच्छा, याकूब முதல்ல போகும்போது जैकब मींस मैं क्या बोल रहा हूँ, जैकब वहाँ गया, जोसेफ तो पहले गया था, लेकिन जैकब से ही उसका पूरा ये परिवार आता है ना, इसलिए जैकब का नाम ले रहे हैं. ஜாக்கப் திரும்ப அந்த எகிப்துக்கு போன போது மிகவும் பிரபலமாக இருந்தது. இஸ்ரேலி लोग, Israelite people, when they went to Egypt, they were very fruitful
even Egyptians were afraid of these people. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போன போது அதை பார்த்து எகிப்தியர்கள் பயந்தார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். They were very fruitful, they were growing. Bible says they were growing, they were increasing. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருந்தார்கள், நல்ல செழிப்பா இருந்தாங்க. இதை பார்த்து எகிப்தியர்களே பயந்தார்கள். लेकिन ஆனால் कोई भी दुष्ट उनको छू नहीं पाया. எந்த வித இதுவும் அவங்களை தொட முடியவில்லை. ये फ्रूटफुल हो गया, அவங்க வளர்ந்து கனி கொடுக்கிறாங்க, शक्तिशाली हो गया, ரொம்ப தைரியசாலியாக மாறினார்கள், बहुत शक्तिशाली हो गया, ரொம்ப பலவான்களாகி மாறினார்கள். परमेश्वर इस्राएलियों को चुन के इतना इस्तेमाल किया कि पूरा दुनिया डरने लगा इस्राएलियों से. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். परमेश्वर इस्राएलियों के द्वारा दुनिया में भय समा दिया. இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக ஆண்டவர் உலகத்தில் ஒரு மகத்துவமான காரியத்தை நிறைவேற்றினார். All are very simple prosperity, what we think, good job, good life, and this very simple thing. இதெல்லாம் ரொம்ப நம்ம நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மீனிங் இருக்கு. Maximum we bother for good job, good work, good house, this and that, so many for worldly. But God said not only this one. It's a very simple thing for very simple for me. I'm going to do greater than this. நம்ம இந்த நார்மலான வாழ்க்கை, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல சொந்தம் பந்தம், இதை தான் நம்ம விரும்புவோம். ஆனால் கர்த்தர் நினைப்பது நம்மளை குறித்தது மேலானதாக இருக்கும். So परमेश्वर के प्यारे बच्चों, ஆண்டவருடைய பிள்ளைகளே, आप एक स्ट्रीम वाटर के साइड में प्लांटेड किए गए हैं. நீங்க நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறீர்கள். इसलिए आपका फल सीजन में आता है. அதனால நீங்கள் தகுந்த நேரத்தில் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்க. आपका पत्ते कभी मुरझाते नहीं हैं. நீங்கள் இலையுதிரா மரத்தை போல் இருக்கிறீர்கள். सारे काम सफल होते हैं. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. परमेश्वर आज तीनों आशीष आपको और आपके परिवार को देने पाए. இந்த மூன்று ஆசீர்வாதங்களை இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். परमेश्वर आज आपको ये पूरे ये जो दुनिया की कंडीशन, बैड कंडीशन में भी परमेश्वर ये तीनों आशीष आज आपको देने पाए. இந்த சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இந்த மாதிரி கஷ்டமான ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த மூன்று ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर आज आपसे बातचीत करने पाए. ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. यहाँ पूरे रीति से आप जहाँ घर में भी रहते हैं, पूरे दिल में, आपके मन में परमेश्वर ये वचन बात करने पाए. நீங்க வீட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் இருதயங்களை கிரியை செய்வதாக. हालेलुया, 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 हालेलुया. परमेश्वर आशीष देने पाए. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आज आपको आशीष देने पाए कि ये वचन आपके जीवन में संपूर्ण रीति से पूरा हो जाए. இந்த வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. परमेश्वर की नाम की महिमा होने पाए. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. एक मिनट हम लोग प्रार्थना करेंगे. ஒரு நிமிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். परमेश्वर पिता, ஆண்டவரா இயேசப்பா, परमेश्वर आपको धन्यवाद देता हूँ. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ये वचन के अनुसार இந்த வார்த்தைகளின்படி मेरे जीवन में எங்களுடைய வாழ்க்கையில आशीष आने पाए. ஆசீர்வாதம் வரட்டும். मुझे सही समय पे फल देने वाला बना दे प्रभु. சரியான காலத்தில் கனி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றும். परमेश्वर पिता, ஆண்டவரா இயேசப்பா, मेरे पत्ते कभी मुरझाने न पाए. நாங்கள் இலையுதிரா மரத்தை போல இருக்க கிருபை தாரும். मैं जो करता हूँ सफल होने पाऊँ. எது செய்தாலும் அது வாய்க்கும்படியாக கிருபை செய்யுங்க. मैं ऐसा फीलिंग करने पाऊँ कि मैं स्ट्रीम वाटर के साइड में लगाया गया हूँ. நான் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டவரை போல எங்களை ஆசீர்வதியும். मेरे जीवन में ये महसूस होने दे प्रभु. எங்களுடைய இருதயம், எங்கள் வாழ்க்கையில் அது அப்படி நாங்கள் நினைக்க கிருபை தாரும். मेरे जीवन में प्रैक्टिकली ये देखने के लिए अनुग्रह को दे प्रभु. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற நீர் கிருபை செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். दया कर प्रभु जी. தயவு பாராட்டுங்கப்பா. अनुग्रह कर प्रभु जी. अनुग्रहம் செய்யும் ஆண்டவரே. आपकी महिमा मिले प्रभु. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். धन्यवाद देता हूँ प्रभु. நன்றி இயேசுவா. आशीष का प्रभु. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. जितने भी वीडियो को देखते हैं प्रभु, யார் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ, जितने भी सुनते हैं प्रभु, யார் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, परमेश्वर उन सबों को आशीष कर. அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக उनके परिवार को आशीष कर. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். उनके सारे घराने को आशीष कर. உங்கள் குடும்பம் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். उनके बच्चों को आशीष कर. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். उनके कामों को आशीष कर. செய்கிற வேலைகளை हे ஆசீர்வதியும். प्रभु, इस महामारी के समय में सुरक्षित रख प्रभु.
இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீர் அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கட்டளை परमेश्वर सुरक्षित रखिए प्रभु जी, அவர்களை பாதுகாப்பாக வைங்கப்பா. अनुग्रह कीजिए प्रभु जी। அனுகிரகம் பண்ணுங்கள் हम ஆண்டவரே. उन लोगों के लिए भी प्रार्थना करता हूँ எங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். जो लोग आपके वचन के लिए तड़पते हैं अभी प्रभु, யார் யாரெல்லாம் உடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே அப்பா தாகத்தோடு இருக்கிறார்கள், हॉस्पिटलों में अभी कई लोग तड़प रहे हैं कि कौन उनको वचन को सुनाएगा प्रभु। யாராவது வசன அந்த வார்த்தைகளை பேசுவார்களா, கேட்க முடியுமா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் அவங்களை लेकिन பார்த்து उनके पास मौका नहीं है प्रभु जी। அவங்ககிட்ட அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ஏதுக்கள் இல்லை ஆண்டவரே. परमेश्वर आप उनसे बात करें ஆண்டவரே, அவர்களோடு கூட நீர் अरे இடைபடும், प्रभु उनसे बात करें। அவர்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். आइसोलेशन के कारण कितने लोग तड़प रहे हैं, बिलख रहे हैं प्रभु। இந்த மாதிரி சூழ்நிலையில யாரெல்லாம் தாகத்தோடு அப்பா தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, परमेश्वर पिता आइसोलेशन उनके जीवन में कोरोना के कारण हो गया प्रभु, लोग तड़प रहे हैं, बिलख रहे हैं, उनको बचाइए प्रभु जी। ஆண்டவரே, கொரோனாவினால ஐசோலேட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर पिता उनसे आप बात करें, அவர்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, उनके हृदय में आप बात करें, அவருடைய இருதயத்தில் நீர் आपकी பேசும்படியாக आत्मा उसके हृदय में समाने पाए प्रभु। உம்முடைய ஆத்மா அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். कोई अपने बच्चों को अपने दासों को भेज करके ऐसे लोगों को जीवन को बचाने के लिए हम प्रार्थना करता हूँ प्रभु। ஆண்டவரே, குழந்தைகளை இருந்து அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை உள்ளவர்களுக்காக உம்முடைய பாத்திரம் परमेश्वर पिता ऐसे तड़पने वाले बिलखने वाले लोग से आप बात करें प्रभु। அந்த மாதிரி தாகத்தோடு அப்பா தனிமைப்படுத்தப்பட்டு அப்பா அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் அவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். अपनी आत्मा को भेज प्रभु जी, உங்களுடைய ஆத்மாவை அவர்களோடு கூட ஆண்டவரே இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். अपने दासों को भेज प्रभु जी, ஆண்டவரே தூதர்களை அனுப்பும் ஐயா, बड़े बड़े गवाहों को खड़ा कर परमेश्वर पिता, நல்ல சாட்சிகளை கேள்விப்பட நீர் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். स्वप्नों में बात कर प्रभु जी, அவருடைய சொப்பனத்தில் நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். सामने परफेक्टली दर्शन दे प्रभु जी, நீர் அவர்களோடு கூட தரிசனமாகும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर पिता उनको आप दर्शन दे के बात करें प्रभु जी। நீங்க அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். क्रिटिकल कंडीशन में वर्ल्ड में प्रभु many testimonies should rise for you Lord, I pray Jesus Christ. இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்பா அதிகமான சாட்சிகள் எழும நீர் கிருபை அளிக்கும்படியாக Many ஜெபிக்கிறோம். people should, lots of people, lakhs of people should come out and say, Jesus saved me, Jesus protected me Lord. எல்லாம் வெளியில ஆண்டவரே சுகமாகி வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், கர்த்தரே என்னை சுகமாக்கினார் என்று சாட்சி பகர கிருபை அளியும் அப்பா.